ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். அண்ட் தென் வந்து இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அண்ட் தென் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் வந்து கவர்ன் பண்ணக்கூடியது பிரெயின் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதோட வெயிட் என்னப்பா? வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.4லேருந்து 1.6 வரைக்கும் ஆவரேஜாக இதோட வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதான் பிரெயினில் தான், ஹெட்டில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, கரெக்டு தான், ஹெட்டில் இருக்குது. அண்ட் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயினோட ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வேஸ்டான ஒர்க், ரொம்ப அதிகமான வேலையை பண்ணுது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஃபுட்டுன்றது வந்து ரொம்ப அதிகமாக தேவை இல்லையா? ஸோ அதே மாதிரி அதிகமாக தான் எடுக்குது. 15% ஆஃப் த பிளட் குளுக்கோஸ் வந்து பிரெயினுக்கு மட்டுமே போகுது. அதே மாதிரி நம்மளோட 20% ஆஃப் த ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு மட்டுமே செலவழிக்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெயினை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு போன் இருக்குது, தட் இஸ் போன் கவரிங் இருக்குது, தட் இஸ் ஸ்கல். இது என்ன சொல்லுவாங்கன்னா க்ரீனியல் கவரிங் சொல்லுவாங்க. ஸோ போனால் உருவாக்கப்பட்ட ஒரு கவரிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீனியல் கவரிங். அது பிரெயினுக்கு வந்து ஸ்கல். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதோட நிற்கலை. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 லேயர்ஸ் வந்து இருக்குது பிரெயினை வந்து பாதுகாக்கிறதுக்காக. தட் இஸ் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெனிஞ்சஸ்னால் என்னென்னா அது ஒரு கவரிங். ஓகே, ஸோ மெனிஞ்சஸில் வந்து என்னென்ன கவரிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கவரிங் சேர்ந்து தான் மெனிஞ்சஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மெனிஞ்சஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாமேட்டர். ஸோ டயாமேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த பிரெயின். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரக்னாய்ட் மெம்பரின் ஒரு மெம்பரின் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா வாஸ்குலரான மெம்பரின். தட் மீன்ஸ் இதில் தான் வந்து நியூட்ரிஷன் எல்லாமே பிரெயினுக்கு போகுது, இது வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரக்னாய்ட் மெம்பரினுக்கும் இந்த நியரஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதாவது 3rd லேயர் வந்து பயாமேட்டர். இந்த பயாமேட்டருக்கும் அரக்னாய்ட் மெம்பரினுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்பேஸ், ஒரு கேவிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் அரக்னாய்ட் மெம்பரின் ஆர் ஸ்பேஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்பேஸ். இது வழியாக தான் என்னென்னா cerebrospinal fluidன்னு ஒரு ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ cerebrospinal fluidனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம பிரெயினுக்கு வந்து பிளட்டு போக விடாமல் ஒரு பேரியர் வந்து நம்மளை அந்த இதை தடுக்குது, பிளட்டை தடுக்குது. ஸோ அதனால் என்னென்னா பிளட்டுக்கு அப்போ எப்படி நியூட்ரிஷன் போய் சேரும்? ஸோ அது டஃப் தானே. ஸோ அதனால் என்னென்னா நம்மளோட பிரெயினில் இருக்கிற எபென்டைமல் செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் வந்து அது cerebrospinal fluid வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா பிளட்டில் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி ஸ்பைனல் கார்டு வழியாகவும் சர்க்குலேட் ஆகி அண்ட் தென் வந்து இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுது. அண்ட் தென் அதில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து எலிமினேட் பண்ணுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக cerebrospinalோட ஃப்ளூயிடோட வேலை. ஸோ இது வந்து இந்த சப்அரக்னாய்ட் ஸ்பேஸ் வழியாக மூவ் ஆகும். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஷாக் அப்சர்வர்ஸாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்து பயான்சி கொடுக்கும் பிரெயினுக்கு. தட் மீன்ஸ் பிரெயின் வந்து ஒரு இந்த மாதிரி ஃப்ளூயிட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதால் வந்து பிரெயினால் நிற்க முடியாது, கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன தான் நம்ம ஷேக் ஆனாலும் நம்ம உடம்பு ஷேக் ஆனாலும் அதில் நம்மளோட பிரெயின்ஸில் வந்து எந்த டேமேஜும் நடக்காது அப்படின்றதுக்காக இந்த cerebrospinal fluid வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெயினோட பார்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா பிரெயினோட லோப்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெயினுக்கு எத்தனை லோபுன்னு பார்த்தீங்கன்னா 4 லோப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா frontal lobe அப்படின்ற லோபு. ஸோ இதுதான் நம்மளோட அறிவுத்திறன், அப்புறமேட்டு வந்து நம்மளோட மெமரி எப்படி இருக்குது அப்படின்றத இதுதான் சொல்லும். ஸோ மெமரிக்காகவும் லேர்னிங்கான ஃபுல் கோர்ஸும் வந்து என்னென்னா அந்த frontal lobeல தான் இருக்குது. ஸோ parietal lobe என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச், அதாவது எமோஷன் ரிலேட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது நம்மளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இந்த மாதிரியான எமோஷன் ரிலேட்டடான பார்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா parietal lobe. occipital lobeனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷன், நம்ம எதை பார்க்குறோம், நம்ம பார்க்குறதுக்கான ரீசன், நம்மளால் பார்க்க முடியுதுன்னா அதுக்கு occipital lobe தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த லாஸ்ட் லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா temporal lobe. இந்த temporal lobe எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காதுக்கு மேலே. ஸோ காதுக்கு மேலே இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது ஏதோ காதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதான அர்த்தம். கரெக்டு தாங்க. ஸோ
காதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபார் ஹியரிங் பர்பஸ்க்காக. ஸோ இதுதான் இதோட நம்ம லோப்ஸ் அண்ட் தென் லோபோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லோப்ஸ்லேயே என்னென்னா, நம்ம லோபுன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெருசாக, அதாவது வந்து பெரிய ஏரியாவை நம்ம வந்து லோபுன்னு சொல்லிட்டு 4 லோபுன்னு பார்த்துட்டோம். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏரியாஸோட பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரெயினை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் நம்ம வந்து 3ஆக பிரிக்கிறோம். ஸோ ஃபோர் பிரெயினில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா cerebrum, அண்ட் தென் thalamus அண்ட் தென் வந்து hypothalamus அப்படின்னு 3 இருக்குது. ஸோ cerebrum என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் frontal lobe என்ன பண்ணுதோ அதே வேலை தான் இதுவும் பண்ணும், cerebrumமும் பண்ணும். அதாவது வந்து லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் தென் வந்து மெமரி, இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் பற்றி ரிலேட்டடாக இருக்கிறதாங்க cerebrum. ஸோ thalamus என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணுன்னா, thalamus வந்து ஒரு ரிலே சென்டராக ஆக்ட் ஆகுது. ஒரு ரிலே சென்டர்னால் என்னென்னா, இப்போ வந்து பிரெயின் வந்து ஒரு சில விஷயத்த ஸ்டோர் பண்ணும், ஒரு சில விஷயத்த வந்து வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணும், இல்லை வந்து அதை மறந்தே போயிடும். ஸோ அதுக்கு இது எந்த விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணணும், எந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா thalamus அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைப்போதாலமஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா தான். ஸோ ஹைப்போதாலமஸ் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து எப்படி ரிலீஸ் ஆகணும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து ஹைப்போதாலமஸ். பிட்யூட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னா பயாலஜிக்கல் கிளாக்காக ஆக்ட் ஆகுது. நம்ம எப்போ தூங்கணும், நம்ம எப்போ வந்து முழிக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் தான். ஸோ அடுத்து என்னென்னா மிட் பிரெயின் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ், ஆடிட்டரி டேட்டா இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சென்சரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுது. ஸோ என்னென்னா, இதோட வேலை என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, திடீர்னு கண்ணை மூடுவோம், ஏதாவது தூசி, ஏதாவது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணை நோக்கி வருதுன்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து கண்ணை மூடுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு இதுக்கு பேர் தான் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். நம்மளாம் வந்து யோசிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமேட்டு பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைண்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இதை கவர்ன் பண்ணுறதுனா என்ன, மிட் பிரெயின். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா ஹைண்ட் பிரெயின். ஸோ ஹைண்ட் பிரெயினில் வந்து மூணு விஷயம் இருக்குது. என்னென்னா பான்ஸ், மெடுல்லா oblongata அண்ட் தென் வந்து cerebellum. ஓகே, ஸோ பான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தென் வந்து மெடுல்லா oblongata வந்து என்ன பண்ணுதுன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். இது வந்து சர்க்குலேஷன், ஸ்வாலோயிங், அப்புறமேட்டு டைஜஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் cerebellum என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து cerebellum தான் உதவியாக இருக்குது. நம்ம பாடி மூமெண்ட்ஸு என்னெல்லாம் நம்ம வந்து மோட்டர் ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா cerebellum. ஸோ பாய் காய்ஸ், அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரெயின். ஸோ ஸ்டே கேர்ஃபுல். இது மாதிரி பைக்கில் போகும்போதெல்லாம் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க. அண்ட் பாய்.